Hello students, welcome to Vinma Max. நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா 6th standard mathematics exercise 2.2ல தான் பார்க்க போறோம். First sum பாருங்க, complete the following pattern. Complete the following pattern. இந்த pattern வந்து complete பண்ணனும். இங்க பாருங்க 9 - 1 = எவ்வளவு 9 ல இருந்து 1 subtract பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். 98 - 21. இப்போ 8 ல 1 போச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும்? 7. 9 ல 2 போச்சுனா என்ன கிடைக்கும்? 7. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரியா தான் இருக்கும். இது பாருங்க 7 ல 1 போச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும்? 6. அதே மாதிரி 8 ல 2 போச்சுனா என்ன கிடைக்கும்? 6. 9 ல 3 போச்சுனா என்ன கிடைக்கும்? 6. ஆன்சர் பாருங்க 8 இங்க அதுக்கு அப்புறம் 2 7 அதுக்கு அப்புறம் பாருங்க இங்க 3 6 கிடைக்குது. அப்போ இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? 5 ஆ கிடைக்கும். 4 5 கிடைக்கும். பாருங்க 6 - 1 என்ன கிடைக்கும்? 5. 7 - 2 என்ன கிடைக்கும்? 5. 8 - 3 5. 9 - 4 5. ஆன்சர் நமக்கு எப்படி கிடைக்குது? 5 5 கிடைக்குது. இது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அடுத்து பாருங்க இங்க 5 டிஜிட்ஸ் இருக்கா? 5 க்கு அப்புறம் என்ன வரும்? 4 வரும். 5 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ இங்க வந்து என்ன வரும்? 5 4 போட்டுக்குங்க. 1 2 3 4 5. இப்போ வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் நம்மளுக்கு கேட்டுறாங்க. அடுத்த பட்டம் நம்ம எப்படி உருவாக்கணும்? இங்க பாருங்க 9 8 7 6 5 என்ன வரும்? 4. மைனஸ் இங்க என்ன வரும்? 6 5 4 3 2 1 ஈக்குவல் டு இங்க என்ன வரும்? இங்க பாருங்க மொத்தம் இங்க எத்தனை டிஜிட் இருக்கு? 1 2 3 4 5 6. இங்க 4 க்கு அப்புறம் என்ன வரும்? 3 வரும். அப்போ 3 6 என்னது? 6 3 போட்டுக்குங்க. 1 2 3 4 5 6. இப்போ அடுத்த பட்டன் ஒன்று போடலாம் நம்ம. இப்போ அடுத்த செகண்ட் சம் போலாம். 9 8 7 6 5 4 இங்க 3 வேணா நோ இதே மாதிரி வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் தான் கேட்டிருக்கு. நீங்க இது ரெண்டு கூட தெரிஞ்சுக்குங்க. இங்க பாருங்க 6 5 6க்கு முன்னாடி என்ன வரும்? 7 6 5 4 3 2 1. இங்க எத்தனை டிஜிட் இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கு. அப்போ இங்க எத்தனை வரும்? 7 2 வரும். 1 2 3 4 5 6 7. அடுத்து பாருங்க செகண்ட் சம் பாருங்க. A piece of wire is 12 centimeter long. What will be the length of the side? What will be the length of the side if it is formed as equilateral triangle? அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்ல அந்த வயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். 12 சென்டிமீட்டர் லாங்கும். ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்னது? ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்னா எப்படி இருக்கும்? இதுதான் வந்து ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். இது என்னன்னு சொல்லி எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். இது என்ன இருக்காங்க? சுற்றி அதோட பெரிமீட்டர் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 12 சென்டிமீட்டர் இருக்காங்க. அதோட பெரிமீட்டர் எவ்வளோ? 12 சென்டிமீட்டர். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அதோட பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 சென்டிமீட்டர். அப்போது 3x equal to 12 னா x equal to எவ்வளோ? 12/3. அப்போது 1 3 3 4 3 12. அப்போ x equal to எவ்வளோ? 4. x equal to எவ்வளோ? 4. அடுத்தது பாருங்க a ஸ்கொயர். ஸ்கொயர்னா என்னது? 4 பக்கம். இதோட பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது இதுக்கு வந்து 4 புறமும் எக்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போது மொத்தம் 4x. அப்போது நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்? நமக்கு என்ன எழுதலாம்? x plus x plus x plus x equal to 12. அப்போது 4x equal to 12 னா x equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 12/4. 4 1s are 4 3 4s are 12. அப்போ இங்கே x ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? x equal to 3. அடுத்து நம்ம தேர்ட் சம் பார்க்க போகிறோம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Identify the value of the shapes and figures in the table given below and verify their addition horizontally and vertically. ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் இந்த டேபிளில் இருக்க வேல்யூஸ் என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஷேப்ஸ் ஃபிகர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க இந்த இந்த இதை பாருங்க. இங்கே பாருங்க முதல்ல இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 32ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 32ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க நல்லா கவனிங்க.
இங்கே 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஸ்டாரு? 1 2 3 4 4 ஸ்டாருக்கு வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 32. அப்போ நம்ம என்ன எழுதிக்கிறோம்? 4 ஸ்டார் ஈக்குவல் டு எவ்வளோ? 32. அப்போ ஒரு ஸ்டாரோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஸ்டார் ஈக்குவல் டு 32/4. 4ஆல் டிவைட் பண்ண நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4 1s are 4, 8 4s are 32. அப்போ ஒரு ஸ்டாரோட வேல்யூ வந்து எவ்வளோ? 8. ஒரு ஸ்டாரோட வேல்யூ வந்து எவ்வளோ? 8. இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டாரோட வேல்யூ 8ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இங்கே மேலே மீதி இருக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ வேல்யூஸ்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே 2 ஸ்டார் இருக்குது, 2 ஸ்மைலி இருக்குது. நம்மளுக்கு இங்கே ஸ்டாரோட வேல்யூஸ் தெரியும். அடுத்து ஸ்மைலியோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 2 ஸ்டார் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்? 8 போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள், ஸ்டார் இருக்கிற இடத்துல 8 + 2 ஸ்மைலி + 8 ஈக்குவல் டு எவ்வளோ? அங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? 13 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 8 + 8 எவ்வளோ? 16. 16 + 2 ஸ்மைலி ஈக்குவல் டு 30. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த 16 அந்த சைடு கொண்டு போயிடலாம். 2 ஸ்மைலி ஈக்குவல் டு இப்போது 2 ஸ்மைலி ஈக்குவல் டு 30. இந்த 16 இந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் ஆகிடுங்களா? 30 - 16. அப்போது 30 - 16 எவ்வளோ? 30ல் 16 போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 14 கிடைக்குங்களா? இப்போது 2 ஸ்மைலி ஈக்குவல் டு 14னா ஒரு ஸ்மைலியோட வேல்யூ எவ்வளோ? அப்போது 14, இந்த 2 வந்து மல்டிப்ளை இருக்குது, இங்கே கீழே வரும்போது டிவைட் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 1s are 2, 7 2s are 14. அப்போ ஸ்மைலியோட வேல்யூ எவ்வளோ? நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஸ்மைலியோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? 7. ஸ்மைலியோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? 7. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள், 3 இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் இருக்குது, 2 ட்ரையாங்கிள் இருக்குது. நம்மளுக்கு ஸ்டாரோட வேல்யூ வந்து 8ன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ட்ரையாங்கிளோட வேல்யூஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ட்ரையாங்கிளோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஸ்டார் இருக்குதுங்களா? அப்போது வந்து ஸ்டாரோட வேல்யூ வந்து என்னது? 8 + 8 + 8 + 2 ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இங்கே ட்ரையாங்கிள்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 36 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 36. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 8 + 8 ஈக்குவல் டு 16. 16 + 2 ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 36. அப்போது 2 ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 36 - 16 எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குது? 20. என்ன கிடைக்குது? 20. அப்போது 2 ட்ரையாங்கிள்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 20னா ஒரு ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து எவ்வளோ? 20 / 2 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10. ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு ட்ரையாங்கிளோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது? 10. இன்னும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய, இப்போ நம்ம என்னென்ன இதில் என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது? ஸ்டார்ஸ் இருக்குது, ஸ்மைலி இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள். இது 3 ஷேப்ஸ் தான் இருக்குது. அப்போது நமக்கு 3ஐயுமே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? இப்போது இதுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துட்டாங்க, 13 கொடுத்துட்டாங்க, இங்கே 36ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். எதுக்கு? இந்த இதுக்கு 3rd ரோவுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகணும். இப்போது நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாரோட வேல்யூ வந்து என்னது? 8. ஸ்டாரோட வேல்யூ 8. ட்ரையாங்கிளோட வேல்யூ எவ்வளோ? 10. ஸ்மைலியோட வேல்யூ எவ்வளோ? 7. அப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 8 + 10 எவ்வளோ? 18. 8 + 10 எவ்வளோ? 18. 18 + 7 எவ்வளோ? 18 + 7 25. 25 + 7 எவ்வளோ? 32. அப்போ இதோட நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்? 32. அதேமாதிரி இங்கே பாருங்கள், ஸ்டார் இருக்குது. ஸ்டாரோட வேல்யூ வந்து எவ்வளோ? 8. ஸ்மைலியோட வேல்யூ எவ்வளோ? 7. ட்ரையாங்கிளோட வேல்யூ எவ்வளோ? 10. ஸ்மைலியோட வேல்யூ எவ்வளோ? 7. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 8 + 10 ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 15. 15 + 10 எவ்வளோ? 25. 25 கூட 7 ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 25 + 7 32. அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹரிசாண்டலாக ஆட் பண்ண போகிறோம். ஹரிசாண்டலாக ஆட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குங்க? மேலே வந்து ஒரு ஸ்மைலியோட வேல்யூ எவ்வளோ? 7. ஸ்டாரோட வேல்யூ எவ்வளோ? 8. இங்கே ட்ரையாங்கிளுக்கு 10 கொடுத்தாச்சு. இப்போ 7 + 8 எவ்வளோ? 25. சரி, 7 + 8 15. 15 + 10 எவ்வளோ? 25. 25 + 7 எவ்வளோ? 32. என்ன கிடைக்குது? 32. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்மைலி இருக்குது. ஸ்மைலியோட வேல்யூ வந்து 7.
ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து எவ்வளோ 10. அப்போ இதை நாளே அப்படியே ஆட் பண்ணுங்கள். 7 + 10 எவ்வளோ 17. 17 + 10 எவ்வளோ 27. 27ஓட 7 ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 28, 29, 30, 31, 32, 33, 34. இங்கே என்ன கிடைக்குது 34 கிடைக்கும். அடுத்து பாருங்கள் இங்கே ஸ்டார் இருக்குது. ஸ்டாரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு எவ்வளோ 8. ஸ்டாரோட வேல்யூஸ் எவ்வளோ 8. ட்ரையாங்கிளோட வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு 10. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். 8 + 10 எவ்வளோ 18. 8 + 10 எவ்வளோ 18. 18ஓட 7 ஆட் பண்ண எவ்வளோக்கும் 25. 25ஓட 7 ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 32. என்னது 32. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க ஹரிசாண்டல் அடிஷன் எல்லாம் வெரிஃபை தியர் அடிஷன் ஹரிசாண்டலி அண்ட் வெர்டிகலி. இப்போ நம்ம பாருங்கள் ஹரிசாண்டலாகவும் ஆட் பண்ணி போட்டோம், வெர்டிகலாகவும் அதோட ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி போட்டுட்டோம். இப்போ நம்ம 4th சம்க்கு போக போகிறோம். இப்போ நம்ம 3rd சம்மில் இப்போ நம்ம எல்லாத்தையும் கூட்டி போட்டுக்கோங்க. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கூட்டினாலும் அதேமாரி ஹரிசாண்டலாக இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் கூட்டினாலும் சமமாக இருக்கும். சரிங்களா? வெர்டிகலாக கூட்டினாலும் ஹரிசாண்டலாக கூட்டினாலும் வேல்யூஸ் வந்து 130. கூட்டி பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் 130 கரெக்டாக வரும். அடுத்து பாருங்கள் நம்ம 4th சம் பார்க்க போகிறோம். 4th சம்மில் பார்த்தீங்கன்னா the table given below shows the results of the matches played by 8 teams in a kabaddi championship tournament. 8 டீம் வந்து கபடி டோர்னமெண்ட் விளையாண்டுருக்காங்க. அதோட ரிசல்ட் தான் வந்து இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. டீம்ஸ் டோட்டல் மேட்சஸ் பிளேட், மேட்சஸ் ஒன், மேட்சஸ் லாஸ்ட். அதாவது எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்காங்க, எத்தனை இதில் வின் பண்ணியிருக்காங்க, எத்தனை இதில் லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதா வந்து இது கொடுத்துருக்காங்க. எத்தனை இதில் ஜெயிச்சிருக்காங்க, எத்தனை இதில் தோற்றுருக்காங்க அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் டீம் ஏ வந்து மொத்தம் 8 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 5 மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ எத்தனை தடவை லாஸ், எத்தனை தடவை லூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் எத்தனை தடவை அவங்க வந்து தோற்றுருக்காங்கன்னு சொல்லி தெரியும். அப்போ அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும் 8 - 5 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். இங்கே பாருங்கள் அடுத்து பி டீமு மொத்தம் 7 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 6 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை மேட்ச்சில் தோற்றுருக்காங்க ஒரே ஒரு மேட்ச்சில் தான் வந்து அவங்க லாஸ்ட். அப்போது 1 போடணும். அடுத்து பாருங்கள் சி பாருங்கள் அவங்க டோட்டல் மேட்ச் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுக்கல, எண்ணு கொடுத்துட்டாங்க. ஆனால் மேட்சஸ் 1 4 மேட்சஸ் லாஸ்ட் 6னா அப்போது இது ரெண்டையும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணி போடணும். 6 + 4 வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 10 கிடைக்கும். அடுத்து பாருங்கள் டீம் டி பாருங்கள் டோட்டல் மேட்சஸ் பிளேடு வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். மேட்சஸ் 1 7 மேட்சஸ் லாஸ்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மொத்தம் எத்தனை டோட்டல்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். 7 டோட்டல்னா என்னது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது டோட்டல். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டால் 7 + 2 9. டீம் இ பாருங்க டோட்டல் மேட்சஸ் பிளேட் 9, மேட்சஸ் 1 தெரியாது, மேட்சஸ் லாஸ்ட் தெரியுது. அப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மேட்சஸ் எவ்வளோ 1 பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணிக்காங்கன்னு தெரியும். அப்போது 9 - 3 நம்மளுக்கு என்னது 6. அடுத்து பாருங்க எஃப்ல பாருங்க டோட்டல் மேட்சஸ் பிளேட் 10, மேட்சஸ் 1 6. அப்போ எவ்வளோ லூஸ் பண்ணிப்பாங்க ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும். ஜி பாருங்க டீம் ஜி பாருங்க 8 மேட்சஸ் பிளேட், அதுக்கப்புறம் அவங்க லாஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போது எத்தனை மேட்ச் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 - 4 4. அடுத்து டீம் ஹெச் பாருங்க அவங்க வந்து எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுக்கல. ஆனால் மேட்சஸ் 1 3 மேட்சஸ் லாஸ்ட் 3 6. அப்போ டோட்டல் மேட்சஸ் எவ்வளோவா இருக்கும் 3 + 6 9. 3 + 6 9. அவ்வளோதான் இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.